வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2001 வெளிவந்த ஜான் தாரன்ற படம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தாய்லாந்து படம். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் மை லவ் மை டீச்சர். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த லுவாங் அப்பங்கார் என்ன பண்ணுறாப்புல, உன் குழந்தை பிறந்தனால தானே என் ஒண்டாட்டி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்தே டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவனை அடித்து துன்புறுத்தி அவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அப்பங்காரும் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்த விதத்தில் எந்தெந்த எல்லா பார்க்குற பெண்களெல்லாம் அந்த பெண்களோட ஒன்றா இருக்குன்னு ஆசைப்பட்றாரு. இப்படி இருந்து கடைசி அந்த பெண்ணை அரைச்சி வீட்டு விட்டு வெளியே போயிடா. கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டீச்சர் ஒருத்தர் வராங்க. அவங்க கூட அவர் ஒன்றா இருக்கிறார். கண்கூடத்தில் கடைசி அந்த பையனும் அந்த டீச்சர் கூட ஒன்றா இருக்காங்க. அவங்க அந்த பையனை சின்ன வயசில் வளர்த்தெல்லாம் அவங்க சித்தி தான் வளர்க்குறாங்க. அவங்க சித்தியுமே தெரியலனா அந்த பையன் என்ன ஆவான்னு நமக்கு தெரிஞ்சு கடைசியில் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு கடைசியில் அந்த டீச்சர் அம்மா இவங்க ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் என்ன ஆனாங்க அந்த டீச்சர் அம்மா. மை லவ் மை டீச்சர். அதான் ஜான் தாரா 2001 வெளிவந்த படம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குழந்தைய காட்டுறாங்களே, இந்த பையன் பேர் தான் ஜான் தாரா. இவன் என்ன பண்ணுறான், எதையோ பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்குறலாம். அவங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணதான் பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் பெரியவனும் ஆகிட்டு நம்ம ஜான் தாரா வர்றாப்புல பார்த்துட்டு போது ரொம்ப காலத்துக்கு வெளியூரில் போயிருக்கான். வெளியூர் போயிட்டு மறுபடியும் வர ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு சுற்றி பார்க்குறான். தான் வீடு இப்படி தான் இருந்தது அப்படின்னு காரில் இறங்குறான். அப்போ அவன் நினச்சி பார்க்குறான், சின்ன வயசாக இருக்க போகும்போது அவன் பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இதுதான் அவங்க அம்மா இறந்து போய்ட்றாங்க. அவங்க அம்மா இறந்து போய்ட்டோன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா சொல்கிறாரு, அதாவது நீ பிறந்தனால தானே என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லுவாங் ரொம்ப தான் பிறந்த குழந்தையும் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. அதாவது நீ பிறந்தனால என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா அப்படின்ற அவர் மனசுக்குள்ளே அந்த ஃபீல் ஆழமாக பதிஞ்சிருச்சு அது லுவாங்க்கு. அதை புரிஞ்சு அந்த பையனை போட்டு அடிக்கிறது, பழி வாங்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதவு அடைச்சிக்கிட்டு அவர் பாட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கார். அதோட டைட்டில் கார்டு போட்டு இந்த படத்தை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இவர் தான் பெரியவனாகி இந்த ஜான் தாராவை காட்டுறாங்க. பார்க்க சுற்றியும் பார்க்குறான். பார்த்தோன்னா தன்னுடைய வாழ்ந்த இது, அவங்க அப்பாவோட இந்த ஃபோட்டோ, ஆல்பம் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். அவனுடைய கோபத்தெலாம் அடக்க முடியாமல் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அவங்க அப்பா சின்ன வயசில் இவனை கொடுமை பண்ணது மேலே ஒரு கள்ளத்துக்கு போகிறாரு. அவன் சின்ன வயசாக இருக்கும்போது 7-8 வயசாக இருக்கும்போது அவன் கையில் கோழி குண்டெல்லாம் கீழே போட்டுட்டு என்ன பண்ணுறான், தலையில் அடி, ஏன்ப்பா என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. நீ ஏன்டா இருந்தா, உன்னால் தாண்டா என் ஒய்ஃபை இறந்து போயிட்டான்னு சொல்லு, உங்கள் அம்மாவை சாகடிச்சா, நீ ஒரு பாவிடா அப்படின்னு சொல்லிட்டு மகனை போட்டு அப்படி திட்டிட்டு இருக்கான். அதை யோசனை பண்ணுறாங்க. அம்மா ஃபோட்டோவில் பெரியனாய் வந்த நம்ம ஜான் தாரா பார்த்துட்டு இருக்காப்புல. ஒவ்வொன்றும் ஒரு ஃபீல் மனசாகிட்டே இருக்குது. இவர் தான் ஜான் தாராவுடைய அப்பா. இவர் தான் லுவாங். இவர் தான் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறவர். அவர் ரொம்ப வசதி படித்து ரொம்ப பணக்காரர். அப்போ என்ன பண்ணுறாங்க, காரை விட்டு இறங்கி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, சரி வீட்டை போய் பார்க்கலாம், உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த லுவாங் என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்டாட்டி பக்கத்துலேயே ஃபோட்டோ கீழே வச்சுட்டு வேற ஒரு பொண்ணோட ஒன்றா இருக்கிறாரு. ஒன்றா இருந்தவொடனே அந்த இதெல்லாம் கேட்டு அந்த சின்ன பையன் அதை பார்த்தோன்னே அவனை பிடிச்சி சாட்டையில் அடின்னு அடிக்கிறாப்புல. ஜான் தாராவை அடிக்கிறான். அடித்த உடனே அழுவே துடிச்சிருக்கான். அவனை அவங்க சித்தி இருக்காங்க. சித்தி வாட்டர் தான் அவங்கள பராமரித்து அந்த பையனை வளர்க்குறதுலாம் அவங்க சித்தி தான். அதில் வெளியே பார்க்குறான். அந்த பையன் அவ்வளோ வெறுப்பாக இருக்கார். தான் மகன் மேலேயே பிறந்த பையன் கூட நினைக்காம அவ்வளோ. இந்த சித்தி மட்டும் இல்லைன்னா இந்த பையன் சின்ன வேணாமல் போயிருப்பான். வாட்டை அவனை அரவணைச்சு அவனை கூட்டிகிட்டு அழுது வடிக்கிறான். நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா கடைசி வரலன்ட்டு. இவன் சொல்லுவான், நீ அவனெல்லாம் பார்த்துக்காது, அதோட தனியாக வீடு இருக்கலாம் அவங்க அம்மா. அந்த வீட்டில் இந்த சின்ன பையனை கொண்டு இந்த வேலை ஆளுகள்லாம் நீ உள்ளே போடனா அவனை கதவு உள்ளே வச்சு கதவை பூட்டிடுறாங்க. அவன் மேலே அடின்னு அடித்து இதெல்லாம் ரத்த காயமாக இருக்குது. அங்கே போனவொடனே என்ன பண்ண, கதவு வேற பூட்டுறாங்க. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு, ஏமா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த சின்ன குழந்தை அங்கேயே படுத்துக்கிட்டு தூங்கிடுறான். அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு குழு நடுங்க, பசி வேறு. இதை கேட்டு அந்த சித்தி என்ன பண்ணுறாப்புல, கதவை திறந்துட்டு உள்ளே கூப்பிட வாட்டு வராங்க. நீ வாடா, எனக்கு நான் இருக்கேன்டா, ஏன்னா நீ கவலைப்படுற இல்லை, ஏன்னா அம்மா அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன்னா மறுபடியும் அப்பா என்ன பண்ணுறான், ஒரு சாட்டை எடுத்து அடின்னு அடிக்கிறான். சித்தி காப்பாற்றுறான். ஏன்டா எப்போ பார்த்தாலும் உன் மகனை அடிச்சுட்டே இருக்கேன்டா, அவன் அம்மா இறந்ததுக்கு இந்த பையன் என்னடா பண்ணுவான் அப்படின்னு அதெல்லாம் உனக்கு அவனை அந்த ரூம்லேருந்து அவனை தூக்கிட்டு வராங்க. அடிப்பட்டு கிடந்தவன சித்தி ரூமில் தூக்கிட்டு அவனுக்கு படையோடலாம் செய்கிறாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி அவனுக்கு என்ன பண்ணுன்ட்டு அவனை மரபோடு அணைச்சி அவங்க
அவனை பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா எப்படி அவனை அரவணைப்பாங்களோ அதே மாதிரி சித்தியும் அவனை அரவணைச்சிக்கிட்டு அவன் வந்து ரொம்ப குளூரில் நடுங்கிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணுறதுன்னு அம்மாங்க தெரியல சித்திக்கு. அதை சித்தி நான் போகிறேன்னு சொல்லிட்டு சித்தி அங்கேருந்து அங்கே போகிறாங்க. போன சித்தி என்ன பண்ணுறாரு, ஏதோ ஃபீல் அங்கே தண்ணெலாம் எடுத்து வச்சுட்டு இந்த பையன் நடுக்கத்தில் என்ன ஆகிறோன்னு தெரியல, சரி நம்ம இவங்க கூட கொஞ்ச நேரம் படுத்திருப்போன்னு அந்த சின்ன பையன் கூட கொஞ்ச நேரம் அவங்க படுத்திருக்காங்க. படுத்துறோன்னு மறுநாள் விடியுது. அப்போ சின்ன பையன் வந்து அவங்க அப்பா அன்னைக்கு நடந்து அந்த ஃபீலாக நினச்சி பார்க்குறான். அதில் மறுநாள் கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த சித்தி அம்மாவுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். பிறந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், ஆசையாக பார்க்க வரப்போகும்போது கிட்ட இவன் வந்து பார்த்து இந்த குழந்தை என்ன பண்ணும், இவனுடைய கையை பிடிச்சிருக்கும். ஒரு முறைக்கு வந்தால் இவனுக்கு 2 பேருக்கும் அப்பா ஒன்று தானே, கை ஒரே இருக்கும். பிடிச்சோன்னா இவர் என்ன பண்ணுவார், அந்த லோவாங்கு வேறு ஒரு இதில் போய்ட்டு ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருக்கும்போது இது இந்த குழந்தை பெருசாக அந்த குழந்தை பார்த்து பதிஞ்சிடும், ஐயோ நம்ம அப்பா இவ்வளோலாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்குள்ளே இங்கே வந்து என்ன பண்ணுறாப்புல, ஏன் நீங்கள் இவனை உள்ளே விட்டவனு, அவனை இல்லை அவனை போக சொல்லணும், அந்த குழந்தைய கையில் கொடுக்குறாங்க. வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படுறாரு லோவர். ஏன்னா அவர் குழந்தைன்னா அவ்வளோ ஆசை. அதனால் என்ன பண்ண கொடுத்தோடனே பார்த்துலாம் அந்த ஊரில் இருந்த பையன், நாலு மற்ற குழந்தைலாம் அப்பா நல்லா பார்த்துருக்குறாரு, என்னை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காரு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்க வராப்புல. வந்த உடனே வாட் என்ன பண்ணுறாப்புல, அவங்க அந்த மூத்த பொண்ணு அந்த பொண்ணோட வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதோட அவனை இழுத்துட்டு போயிடுறாப்புல, அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அதோட இவங்களோட இந்த பையனையும் வச்சுட்டு நம்ம ஜனையும் வச்சுட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அங்கெல்லாம் வரிசையாக இந்த ஆல்பத்தில் வைப்பாங்கள்ல, அது மாதிரி வரிசையாக வச்சுருக்காங்க. இவங்க வந்து இவன் இல்லைன்னா இந்த பையனுக்கு என்ன ஆகும் தெரிஞ்சுக்க லைஃப்பில். இவனை தான் இவங்க வந்து நல்லபடியும் பார்த்துக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மல்லி வணங்குற அம்மா வளர்ற அம்மா, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க, ஏமா என்னை இங்கே விட்டுட்டு போனீங்க அப்படின்னு. அது கூட என்ன பண்ணுறா, புதுசு ஒரு இன்னொரு கல்யாணம் நினைக்கிற பெண்ணெல்லாம் நினைக்கிறவங்க அப்பங்காரன் ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். இந்த பெருசாக இப்போ அடுத்த ஸ்டேஜ் காட்டுறாப்புல நம்ம ஜான்தாராவை. இப்போ ஒரு 15-16 வயசாகிடுச்சு. அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு கூட வந்து இவங்களாம் வந்து இந்த சைக்கோஸ் எல்லாம் அவங்க ஒரு குரூப்பாக அந்த வீட்டில் வேலை செய்கிறான். பையன் அவன் ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் இது பேசிகிட்டு இருக்க போகும்போது இந்த சின்ன குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே சேவல் சண்டைலாம் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ரூமில் கூட அந்த பொண்ணு கதவை வந்து தட்டிகிட்டு இருக்காப்புல. கதவை தட்டினா யாருங்க திறக்கிறேன்னு பார்த்தாக்கா இந்த அவனோட ஃப்ரெண்டு தான். அவன் ஃப்ரெண்டு வந்துக்கா நம்ம ரெவ லவ் பண்ணுறலாம் போகலான்னு அவன் ஃப்ரெண்டு அவளை கூப்பிட்டு போவான். இதை நம்ம ஹீரோ வந்து ஜாயின் தரலாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்து இவன் எங்கே இந்த பொண்ணு கூட்டிகிட்டு எங்கடா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருந்தோடனே அவன் என்ன பண்ணுவான், அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க 2 பேரும் தப்பு பண்ணுறது இவன் பார்த்துறான். இவன் என்ன பண்ணுவான், டே இதெல்லாம் உனக்கு உலக கல்வி தெரிஞ்சுக்கணும்டான்னு நீ கொஞ்சம் இந்த இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரான்னு அவனையும் அங்கே உட்கார வச்சு அவங்களையும் வந்து அவன் தப்பு பண்ண வச்சிடறான். அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அப்பங்காரன் அவங்க வீட்டில் பணக்காரன் இல்லை, அவங்க ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீ போ, அவங்க கூட அம்மா வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாள். ஆனால் அப்பங்காரன் காசுக்கு விற்றுட்டு இந்த இருக்க அப்புறம் லோவாங்க இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவன் சின்ன பண்ணுற வேலை தான் அவருக்கு. அவருடைய ஆசை எப்போ பார்த்தாலும் வந்து காம வேட்டைக்காரன் தான் அவன். இதை இவனுக்கு பிறந்த அந்த 2 பொண்ணுங்க இருக்குங்களா, அந்த 2 பொண்ணுங்களும் அங்கேருந்து பார்த்துட்றாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்த உடனே இவங்க எமோஷன் ஆகிடுறாங்க. பார்த்து நம்ம அப்பா என்ன ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்காரு அப்படின்னு. இந்த பையன் ஜான்தாரா வந்து அந்த புக்கெல்லாம் பார்த்து படிச்சுட்டு இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்பா. அதெல்லாம் வந்து விலகி போயிடுவாங்க. மறுநாள் என்ன பண்ண நிறைய ஆளை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா இந்த வீட்டை வந்து விற்கிற மாதிரியோ அதை அழிச்சிட்டு வேறு வீடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம அம்மா நினைவு சின்னமாக இந்த இருக்கிற ஒரே வீடு, இதையும் அப்பா எந்த மாதிரி பண்ணுறாரு. நேராக சித்திக்கிட்டு போகிறா. சித்தி அப்பாட்ட சொல்லுங்கள் சித்தி அந்த வீட்டெல்லாம் இடிக்க வேணான்னு சொல்லுங்கள், ஏன்னா அளந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அதில் மாதிரி ஸ்கூல் படிக்க போகிறா. ஸ்கூல் போகும்போது அந்த ஊரில் அவனையும் ஸ்கூல் போயிட்டுருக்க போகும்போது ஆயா சினிச்சுன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து அவன் லவ் பண்ணுறான். அந்த ஒரே கிளாஸில் இருந்தாலும் வேறு கிளாஸு. இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. 2 பேரும் வெளியே வரும்போது பேசிட்டு வரோம். வீடு வரலும் வரோம் கூட்டிகிட்டு அந்த பொண்ணு வீடும் பேசிகிட்டே போயிடும். அதோட புக்கெலாம் கையில் வாங்கி வச்சுக்குவான். கை வலிக்கக்கூடாது, 4 புக்கை வச்சு கையை வலிக்க போகுது, அதில் வச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் இப்படி ஒரு காதல் வந்து இவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா 15 வயசு பையனுக்கு என்ன நடக்கும், அந்த காதல் இவனுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஸ்கூலில் பாடம் நடத்துக்கும் போது பார்க்குறான். பார்த்த உடனே வேலை முடிஞ்சிட்டு இந்த இருக்க அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் உட்காந்து இந்த சேவலை ஒரு மாதிரி கூப்பிடுவான்னா அவன் வந்து லவ்வரை நீ வெளியே வர்றதுக்காக இவளை கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே இவன் போனாக்கா பக்கத்தில் தூக்கிட்டு இருக்கா, அவள் தங்கச்சிக்காரி தூக்கிட்டு இருக்கா. நீ போவாதன்னு சொன்னா அவனை போகிற மாதிரி கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா உடனே கண்ணை முடிக்குவான். இங்கே வந்தோடனே மெதுவாக எழும்பி வரான். போகக்கூடாதுன்னா கேட்கவே மாட்டான். நெய்ஸாக அவள் பார்த்துட்டே இருக்கிறா. என்னவே பண்ணுறாப்பளா பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே போகிறான். இதெல்லாம் முடிச்சுன்னா 3 பேர் வந்து வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து ஜான்தாரா வந்துட்டு டேய் மச்சான் வாட நம்ம வெளியே போண்டா அர்ஜென்ட்டாக போகணுன்னு. அதில் நான் கூட்டிகிட்டு வெளியே போகிறேன். ஏன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ல, அதை பற்றி சொல்கிறதுக்காக வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். அவனோட ஏன்டா அவன் நல்லங்காரமே ஏன் கிடைக்காதுனால கூப்பிட்டு வரேன்னு. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல லவ் வீட்டில் பேசிகிட்டு இருக்க போகும்போது தங்கச்சிக்காரி வந்துடுவா. ஏன்டா உனக்கு இதனால் எத்தனை முறை சொல்கிறது நீங்கள் 2 பேரும் ஒன்றா பேசக்கூடாதுன்னு. அதோட அடிச்சு வரட்டி விட்றா. இவன் தங்கச்சியை கத்தாலும் இவன் பயங்கரமான பயப்படுவா. நீ வா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து டீச்சராக வராங்க. டீச்சராக வரேன்னா இவங்க தான் வந்து படத்தோட மெயின் கேரக்டர் பூன்லி யூ யாங். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க,
அந்த நம்ம லீவ் வாங்க அவளை கூப்பிட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து புதுசாக அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அவங்களோட ஒன்றா இருக்கிற பிளானில் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஒரு டீச்சர் சப்ஜெக்ட்லாம் எடுப்பாங்க. வீட்டில் கூட்டு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அந்த பூலியும் அங்கே வந்து பார்த்துட்டு நம்ம டீச்சர்னே கூப்பிடுவோம் அவங்கள. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே எல்லாம் பார்த்துட்டு போய் இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்துட்டு ஜான்சரா அவங்க பார்த்துட்டு இருக்க போகும்போது இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படின்னு சீனை கட்டின மறுநாள் நம்ம ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானே அந்த பொண்ணு ஹாயா சீனியத்துக்கிட்ட வந்து டெய்லி வீட்டு வேலை வருவா, விட்டுட்டு போகிறா, வேணும்னு பண்ண மாட்டான். அவள் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு அதில் பேசிட்டு வீட்டில் சாப்பிட வந்து சித்தின்னு சொல்கிறான். சித்தி யாரோ வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு வேலையே இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவார், அது கூப்பிட்டு வந்துன்னு அது சரி அவங்க டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், வா எடுத்துகிட்டு போகலான்னு அங்கே உட்காந்து அவள் கடைசியாக பிறந்த ஒரு பொண்ணு, அந்த டீச்சர் அம்மா அப்பா எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இவன் சாப்பாடு எடுத்துருவான். என்னடா நீ எடுத்து வர சாப்பாடு எங்கடாங்க, சித்தி எங்கன்னா சில சித்தி தான் வரேன்னு 3 பேர் எடுத்து வருவாங்க வரிசையாக. அதை வாங்கி டீச்சர் அம்மா தான் வாங்கி வைக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுங்களா அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்போ தான் சொல்கிறா, அது யார் என் பையன்னு சொல்கிறான். ஏன்னா படிக்கலையானு, எனக்கு படிப்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு வணக்கம் சொல்கிறாப்புல. வணக்கம் சொல்லிட்டு அப்பா டீச்சர் அம்மா சொல்கிறேன், உனக்கு எந்த டவுட்டு எந்த பாடமாக இருந்தாலும் நான் உனக்கு டியூஷன் மாதிரி இருக்கிறேன், நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தோளில் தள்ளி கட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே சீட் பண்ண மாதிரிலாம் அவன் வீட்டில் உட்காந்துருக்கலாம். அவன் தங்கச்சி வந்து அவன் அந்த அக்கா கை வந்து அவ்வளோ ஒரே அடிப்பா, என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் வந்து டீச்சர்கிட்ட பாடம் சொல்லிக் கொடுக்க வராப்பில். இங்கே வீட்டில் வந்துட்டு அவங்க புக்கை வச்சு ரீட் பண்ணி கொடுக்குறாங்க டீச்சர். இவன் பாடலாம் முடிச்சுட்டு டீச்சர் அம்மா அங்கே தனியாக புக்கு படிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜான்சரா தனியாக ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கான். இவன் 2 படிச்சோன்னா இவன் பார்வையில் தப்பான எண்ணங்கள்லாம் இதுவரை எதுவுமே கிடையாது. அப்போ அந்த புக்குங்கெல்லாம் இருக்கும். கீழே பார்த்தா கோழி சண்டை எடுத்துகிட்டு இருக்கோம். சித்தியம்மா என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரல. அங்கே போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பேமெண்ட்டுக்காக அந்த கையில் வந்து கொடுத்துட்டு வராங்க. இங்கே பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் லவ் பண்ணுறவனே அவன் வந்து என்ன பண்ணுவான், இவ்வளோ பேசியிருந்தோம் தங்கச்சிக்கார் கோவமாக வந்து அந்த ஃப்ரெண்டை போட்டு அடின்னு எல்லாருமே அடிச்சிடுவான். அவனும் வெக்கப்படுவான், ஏன்டா அடிக்கணும். இதை பார்த்துட்டு பொண்ணு இன்னொரு பொண்ணு போய் சப்போர்ட் பண்ணேன், இனிமேல் நீ வந்தால் பேசினா பாரு உன்னை சாவடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. உங்களை சில இருக்கும் அதெல்லாம் கீழே விட்டு அடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வரா. அப்படின்னா ரொம்ப கோபமாக பார்த்தாங்க. சரி தூக்கி வீசுவா தலைவாணியை படி, நீங்கள் போட்டி பெட்டுக்கு மேலே வரக்கூடாது, நீ இங்கே தான் கீழே தான் இருக்கணும், எங்கிட்ட நீ பறவை கூட எவ்வளோ சொன்னி திருந்தவே மாட்டேன். அவள் அழுது வடிக்கிறா. அவள் அழுது வடிச்சிருந்தா கூட அவள் என்ன சொன்னாலும் சொல்லி அவன் நீ ஒன்றும் ஒத்துக்க மாட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, இவங்க லவ் கை பிடிக்கணும் ஆகி பிடிச்சி ரோட்டு வரலையும் பேசிகிட்டே வருவாங்க. ஆனால் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒன்றா போயிடுவாங்க. பேசிக்கிட்டு கூட இவங்கெல்லாம் இப்படியே போய்ட்டுருக்க. மறுநாள் ஸ்கூலாக போட்டாங்க, புக்கெலாம் படிச்சுட்ருக்கா. புக் படிச்சுட்ருந்தா சரி என்ன சத்தவாதி போய் பார்த்தா அங்கே டீச்சர் அம்மா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே போய் வந்து பார்த்துறேன் ஏன்டா கதவு தட்டிட்டு வரக்கூடாதா அப்படின்னு. இல்லை டீச்சர் நீ நான் திடீர்னு வாஷ்ரூம் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்ட்டு. அதில் அவங்க பார்த்து தான் முகம்லாம் வெறுத்து போயிட்டோன்னே மறுபடியும் இவனை அறியாமே வந்து நம்ம டீச்சர் அம்மா விரும்ப ஆரம்பிச்சிடா. மனசு விரும்ப சின்ன பையனில். அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா சொல்லுங்க ஒரு பெர்ஃப்யூம் கொடுக்குறாங்க, இந்த பெர்ஃப்யூம்லாம் போட்டுக்க, இது நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு. அதை வச்சுட்டு மெடிக்கலில் வந்து நைட்டில் உட்காந்து மோந்துலாம் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பொழுது படித்து கொடுக்குறாப்புல டீச்சர் அம்மா. படித்து கொடுத்துட்டு அந்த ஃபீல் வந்து மனசுக்குள்ளேயே இருக்குது. அது முடிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம இன்றைக்கி போவோம். மறுநாள் என்ன பண்ணுறான் டீச்சர் அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க. சரி நீ எப்போ வந்தாலும் இதில் போட்டுக்கணும். அவன் மறுநாள் ஃபுல் டே அங்கே தான் இருப்பான். அந்த கேமரா வச்சு ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருந்தோம்னா அது முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் என்ன அந்த ஐஸ்கிரீம் இதையும் காட்டுறாங்களா, அவங்கள ஐஸ்கிரீம் மசாஜ்லாம் பண்ணி அவங்களுக்குள்ளே என்ன நடக்கக்கூடாது தெரியாத இவங்க 2 பேருக்குள்ளே அந்த என்ன உறவோ அந்த உறவு தப்பு நடந்து போயிடுது. தப்பு முடிஞ்சதுக்கப்புறம் காதலியை பார்க்கறதுக்காக ஜான்சரா வந்தோடனே அவங்க என்னடா மனுஷன் ஒரு செண்டு ஒன்று மணக்குது அப்படின்ட்டு, இது பொம்பளைங்க போடுற செண்டு தானே அவன் சொல்கிறான். டீச்சர் அம்மா கூட நான் ஒன்றா எடுத்துட்டேன்னு. அதோட அங்கே பிரேக்கப் ஆகி போயிடுது. அதெல்லாம் ரொம்ப சோகமாக அங்கேருந்து வர்றான். இங்கே வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், அந்த லவரோட தங்கச்சிக்காரியை பிடிச்சி கட்டி போட்டுட்டு கைட்டாவில் அடிக்க வருவான். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்துட்டு ஏன்டா என் தங்கச்சி போட்டு ஏன்டா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை அடித்து அவன் இந்த இதெல்லாம் வச்சு என்னென்ன கோலம் பண்ண 2 பேரும் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் படம் அதெல்லாம் அடித்து அவனை சின்ன படம் வாக்கிறான். ரத்தக்காரெல்லாம் வந்து இதுவாகிடுது அவனுக்கு. உட்காந்துக்கிறான். அதுக்குள்ளே எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஏன்டா நீங்கள் ஏன்டா அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே சித்தி வந்துடுவா. சித்தி வந்து அவுத்து என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. எல்லாம் இவன் தான் காரணம், இவன் வந்து பேசிகிட்டு இருக்கான்னு அவள் கொண்டு போய் இது வந்து அப்பாக்காருக்கு போயிடுது. அவருக்கு பொறுத்த உடனே லோங்க என்ன பண்ணுறாரு, எவ்வளோ எல்லாமே ஒன்றால் தான் இது வந்து சொல்லிட்டு சித்தியை போட்டு திட்டுறாரு. அவனை அடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு. அப்போ இவனும் கொஞ்சம் பெரிய பையனாகிட்டேன்னா அவனால்
அடிக்கலாம் அடிக்காதீங்க அப்படின்னு அவனை பேசுகிற உடனே ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்து அடிக்க போகிறாப்புல. அடிக்காதுன்னு சொல்லி அவன் தடுத்தாப்புல. சித்தி சொல்ல இனிமேல் இவன் இங்கே இருக்கவே கூடாது, எங்கேயோட போ சொல்ல அப்படின்னு சொல்லி கோவம் வந்துடும் இவனுக்கும். அப்போ அடிக்க போகிற கையை பிடிச்சிருவான். அந்த பிடிச்சி அந்த கொம்பையே பிடிச்சி ஆசையில் ஒடிச்சு போடுவான். ஒடிச்சு அவன் கையில் வாங்கிடுவான். அவருக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்டா சின்ன வயசுலேருந்து என்னை பிடிக்கவே பிடிக்காது, மறுபடியும் எனக்கு கை தூக்குற அளவுக்கு நீ வந்துட்டியா, எல்லாம் சித்தியோட இது வளர்ப்பதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. பின்னாலேயே அவர் பயந்துக்கிட்டு போகிறாரு. அவன் என்ன பண்ணுறான், அங்கே அவ்வளோ கோமா அந்த குச்சை பிடிங்கிட்டு வந்து தூரமாக வச்சுட்டு இனிமேல் நான் துப்பாக்கி வந்து சுடப்படுறதுக்கு போயிடுவார். கொஞ்ச நேரம் சுட்டு பண்ணுறாரு. சித்தியம்மா வந்து தடுத்துறாங்க, வேடாங்க விடுங்க உங்கள் பையன் தானுங்கண்டு. அப்போ இந்த எல்லாத்துக்கும் காரணம் ஃப்ரெண்டு தானே வந்து மன்னிப்பு கேட்குறான் சித்தி கையில். நான் பண்ண தப்புக்கு தான் நீங்கள் சண்டை நடந்துச்சு, அதான் இந்த தண்டனைலாம் எனக்கு அப்படின்ட்டு இனிமேல் நான் தொடங்கினேன். அதோட நம்ம ஹீரோ வந்து ஜான் தர வந்து சித்திக்கிட்ட, ஆமாம் சித்தி நான் வந்து இங்கேயே படிக்க போகிறேன், என்னை வெளியே அனுப்ப போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதெல்லாம் போய் நல்லபடி படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியூர் நாடு கடத்த மாதிரி உள்ளுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படிதுக்காக ட்ரெயினில் போயிட்டுருக்கான். அந்த பழைய சிந்தனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அந்த ட்ரெயின்லேயே போட்டபோது எங்கள் அம்மா தான் நினச்சிருப்பான். அந்த அம்மா அவங்க ஃபீல் சின்ன வயசில் அவனுக்கு நடந்தது அந்த எல்லா நினைவுகளும் அதெல்லாம் நினச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு படிக்க போயிடறான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் திரும்பி வர மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்பா மாலைங்காலத்துமா நிற்கிறாரு. மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணுறது. எத்தனை கல்யாணம் தான் முடிப்பாருன்னு தெரியல. அங்கே லோவாங்க கடைசியில் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், எப்போ தான் முடிச்சுட்டு அவங்கள 1.5 குழந்தை பெறணும், இதுதான் அவருடைய வேலை. இதை முடிச்சிருக்கும் போது அங்கே ஒரு புது பொண்ணு அவங்க காட்டுறாங்க. எல்லாம் முடிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒன்றா பிறந்த மாலை கேட்டுனா ஒன்றா இருக்காங்க. கொஞ்சம் காலம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ எப்போ நம்ம ஹீரோ வந்து பெரிய வயது ஜான் தரா இதை நார்மலான வயசுக்கு வந்துட்டார். ஒரு 25 வயசு இருக்குன்னு வைங்களேன். நேராக வர வீட்டில் வந்து அங்கெல்லாம் பேசிட்டு, சரி அப்பாங்க சொல்கிறாப்புல சித்திலாம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணி வச்சு தான் அவன் இங்கேயே இருப்பான்ட்டு. அப்போ மனம் விட்டு இப்போ தான் பேசுகிறாப்புல, உட்கார உன்னை கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இவனை சொல்கிறான், சரி நான் முடிக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் சின்ன வயசில் அந்த கோவம் வந்து அம்மாவுக்கு செஞ்ச அநியாயம் வந்து அவன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அவன் ஃபீல் நினச்சே பார்க்குறான். சரி நம்ம டீச்சர் அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் அம்மாவை தேடி வரான். டீச்சர் அம்மாவை தேடினா டீச்சர் அம்மா கூட 2-3 முறை ஒன்றா இருந்திருக்கால. ஸோ அவனுக்கு அந்த ஃபீலு. அதில் வந்த உடனே இங்கே அந்த இன்னொரு பொண்ணு தங்கச்சி அந்த குண்டு பொண்ணெலாம் கூட உட்காந்துருப்பாங்க. அவளை பார்த்து இவளை பார்த்துட்டு எங்களை எங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன். அதாவது இவளுக்கு வந்து கையில் வந்து ஒரு முறை பொண்ணு இவளை வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுலான்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே வந்து என்ன பண்ணுறாப்புல மேலே ஏறும்போது டீச்சர் அம்மா வந்துடுறாங்க. எப்படா இருக்க இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியேன்னு அவனை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து, ஏன்னா அவன் போனது ஒரு வயசில், இப்போ வந்துருக்க வயசில் அவர் புக்ஸ் ஒன்று கொடுத்து அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்கிறான். மறுபடியும் இவனும் புக்கெலாம் படிச்சுட்டு ஃபீல் பண்ணுறான். அந்த புக்கை படித்து வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அது வந்து டீச்சர் அம்மா மாதிரி தான் தெரியுது. டீச்சர் அம்மாக்கும் அவங்க அப்பா லோங்கு ஏதோ சம்திங் அங்கே போயிட்டு நினைக்கிறது. அவன் புரிஞ்சுக்கிறான், இவன் இப்படி இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களாம் கொண்டு வந்தது தானே அது, அவனுக்கு அங்கே அப்பா கொண்டு வந்த அப்பாவோட காதலின்னு வச்சுக்கோமே. இங்கே வந்து புக்கு படிச்சுன்னா இங்கே கட்டளை மாலை இங்கே பாரு, நான் வந்து உனக்கு கல்யாணம் முடிக்க போகிறேன்னு இப்போ சொல்கிறேன். வேணாம், யாரை கல்யாணம் முடிக்கணும்னா என் மகனை தான் நீ கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ட்டு. நான் முடிக்க போனால் அம்மாவில் கோபம் என்ன பண்ணுறவா, அவளை திட்டியா நான் கல்யாணம்லாம் முடிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு இவங்க 2 பேருக்குள்ள இங்கே சண்டை நடக்கும். அம்மா அந்த அத்தை மகளுக்கெல்லாம் இவன் சண்டை வந்துன்னா இந்த உறவு முறையும் வந்து மாறி நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாள், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் அப்பா வற்புறுத்தினாரே, இல்லை நான்லாம் ஒன்றெல்லாம் பண்ணவெல்லாம் மாட்டேன் அப்படின்னு. அதில் இவங்க 2 பேருக்கும் சண்டை. அது ரிலேஷன்ஷிப் எப்படி போகணும்னு நமக்கு தெரியல. அதோட அனுப்புகிறேன். ரொம்ப நாள் வந்து மன்னிப்பு கேட்குறாப்புல. அங்கே உள்ள அந்த புத்த சோழன்கிட்ட வந்து இவன் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதனால் நிறைய பாவங்கள்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் நீங்கள் தான் வந்து என்னை வந்து தீர்த்து வைக்கணுன்ட்டு. அங்கேருந்து அவர் வந்து பெரியவர். அவர் அவங்க வீட்டில் உள்ளார். இவனுடைய ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணை தான் வந்து இவனுக்கு பேசி முடியும். அந்த பொண்ணோட அம்மா அவங்க தான். அதை முடிச்சுட்டு அப்பா சொல்ல கல்யாணத்துக்கு வந்து அப்பாட்டது மரியாதையாக வணங்க சொல்லி ஏற்றுக்கிறான். ஏற்றுனோன்னே இந்த அன்னைக்கு இப்போ இவனுக்கு கல்யாணம் நடக்குது. ஜான்தாராவுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அப்போ சின்ன வயசில் வந்து பண்ண அந்த இது சித்தியம்மா சொல்கிறாங்க, அதுக்குள்ளே இருக்காங்களா அது அவங்க உள்ளே போய் பாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த சீன் இப்போ நம்ம காட்டுறாங்க. உள்ளே அப்படியே போகிறான். ஒன்றுன்னா அப்பங்காரன் இழுச்சிட்டு போயிட்டு வேற ரிலேஷன் இருக்கும்போது பார்த்துருவான். அவனை கதவை இழுத்து சின்ன பையனோட பார்க்காம தள்ளி விட்டுருவார். இவர் வேற ஒரு பொண்ணோட உல்லாசமாக இருந்துகிட்ருக்காரு. இந்த பையனுக்கு இது பிடிக்காது. அது இங்கே பிடிச்சோன்னு இந்த பாட்டில் எனக்கு போகுது. அங்கே ஒரு பொண்ணு சுற்றி ஜூஸ்லாம் கொடுத்துருப்பா, ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பா. இதை பார்த்துட்டு என்ன பண்ண நம்ம ஹீரோ ஜான் தரா அவள் பின்னாடியே போயிட்டு எப்படி அவங்க அப்பா இந்த பார்த்த பொண்ணுங்களெலாம் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டார அதே குணம் இவனுக்கும் வந்துருச்சு. இவனும் அவங்களோட ஒன்றாதுங்க டீச்சரை பார்த்துட்டு அவனை தேடி வர எங்கே போயிட்டா இவனுக்கு காணுன்ட்டு. அந்த பொண்ணு வந்து அந்த ரிங்கு மோதிரமும் கீழே விழுந்துடும். ரூமுக்குள்ளே வந்து தேடி இருக்கும்போது லைட்டை போட்டு பார்க்குறான். லைட்டை போட்டோன்னே அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கும் அங்கே. அம்மா ஃபோட்டோ. அம்மா ரூமுக்குள்ளேயே நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அப்பாவுடைய இது நம்மளும் அதே அவர் மாதிரியே ஆகிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் மனசு ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சு அதோட டீச்சர் அம்மா அங்கே வந்தோன்னே அவங்களும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா பார்த்து ஏன்டா இப்படிலாம் அழுதுற, இல்லை நான் ஏதோ தப்பு பண்ணி என் மனசுலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி மாலை முடிச்சு கல்யாணம் முடிக்கிறாங்க 2 பேருக்கும்.
கல்யாணம் முடிச்சுட்டு இவன் கோவமாக தான் இருப்பா இவன் வேகமாக வந்தோடனே கதவை பிடிச்சி சரி ஃபஸ்ட் நைட்டில் இவங்களுக்கு கதற்றப்பட்டு இங்கே மாப்பிள்ளை வர்றாரு, மாப்பிள்ளை பொண்ணு போகிற நேராக போய் என்ன போல படுத்துருவான். படுத்துட்டு நான் போகிறேன் என்னை தொடாத எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போய் பக்கத்தில் உட்காந்து அவட்ட பேசுவா போது ஏற்கனவே இவங்க அடிப்படி சண்டை பிடிச்சி தொடலாம் கூடாதுலாம் பேசி வச்சுருக்காங்களே. அது முடிச்சுடனே சண்டை சீனை முடிச்சோடனே அப்புறம் ஒத்துமை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த புத்தத்துறை இவங்கெல்லாம் காசு பணம் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லோரும் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு ரொம்ப இது அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு நம்ம டீச்சர் அம்மா வராங்க. அவங்க காஃபி அந்த இதெல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோவும் கொடுக்குறாங்க. அது மூலிகை மருந்து மாதிரி உள்ளது. அந்த வேலைக்கார அம்மா அவர் எல்லாம் குடிச்சிட்டு இப்போது அவர்கிட்ட எங்கே பார்த்தாலும் இனி அவருக்கு அந்த ஒன்றா இருக்கணும், யாருக்கூடையும் பேசணும் அப்படின்னு. அதுக்குள்ளே பார்த்தா குழந்தையும் பிறக்க ஆரம்பிச்சவன் ஜான்தாராக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்த உடனே வருஷங்கள் போக போக இவரும் அப்பாவாயிட்டான். அப்பாவும் அந்த குழந்தைய தூக்குறாப்புல தூக்கி வச்சோடனே அப்பா அவனுக்கு ஞாபகம் இருந்தே சின்ன குழந்தைய நம்மளை தூக்கணும் அப்பா தூக்கி இருந்தாருன்னா நம்மளும் நல்லா வளர்ந்துருக்கோமோனே. அதோட அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மா எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சம்மா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா டீச்சர் அம்மா பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பாடம் சொல்லி கொடுத்துருக்க போகும்போது டீச்சர் அம்மா லுவாங்க கூடயும் ஒன்றா இருக்காங்க, இவங்க கூடயும் ஒன்றா இருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கே சீட்லேயே விளையாடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு அப்போ திடீர்னு கதவு திறந்துட்டு யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. அது யாரும் நமக்கு இப்போ காட்டல, அப்புறமா காட்டுவாங்க. அப்போ இவன் குழந்தை கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோடனே குழந்தைய வச்சுட்டு அந்த இடத்துல விழுது பந்தங்கள் ரொம்ப சந்தோஷம் போகுது. அப்போ வேறு எதிர்நாட்டுக்கு இவங்க சண்டை குண்டு போடுறாங்க. குண்டு போடும்போது இவங்க வீட்டு மேலெலாம் குண்டு போடுற குழந்தைய அவன் காப்பாற்றிட்டு கொடுத்துறாங்க. கடைசியில் அவங்க அப்பா இவன் காப்பாற்றுற மாதிரி நடக்க முடியும். அவர் தலையில் அவர் மயங்கி விழுந்துருவார் கீழே. ஏன் விழுந்தாருன்னு பின்னால் சொல்லுவாங்க. அவரை தூக்கிட்டு ஒரு இடத்துல போட்டுறான். அப்போ பேச முடியாது. போலியோ அட்டாக் மாதிரி அப்படியே அவர் ஒரு மாதிரியாக இருந்து வரிச்சு போயிடுறாரு. இவனால் தலையெல்லாம் பிடிச்சி அப்படியே இருந்து தூக்கத்தில் எழுந்து பார்க்குறான். இவர் நிலைமை பாருங்க. கடைசியில் மகன் அவருக்கு ஜூஸ் கொடுத்துட்ருக்காப்புல. இங்கே போல பொண்டாட்டிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு உடனே இங்கே மறுபடியும் அந்த ஃபீலான அந்த சண்டை அதை நினச்சி பார்க்குறான். ஏன் இந்த பொண்ணு அன்றைக்கி நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட ஏன் சண்டை போட்டுறேன். அந்த வெறியில் என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற எல்லா பெண்களையும் அங்கே இருக்கிறவங்களாம் ரேப் பண்ண ஆரம்பிச்சிடா. 1 2 டீச்சரம்மா கூட விடமாட்டா கூட வச்சு ரலம் பண்ணிட்டு அவ்வளோ கொடுமையான ரேப் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு பொண்ணு ஓடிடுவா. நீ என்னடா பண்ணிட்டு அங்கே பாருங்க ரத்தக்கெல்லாம் 2 பேரும் சாக மாதிரி பொசிஷன் இருக்காங்க. இங்கே டீச்சர் அம்மா பார்த்தா அவங்க கையில் ரத்தம் இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டேன்னு அவ்வளோ கொலை வெறியா இந்த மாதிரி இருக்கானே அப்பனை மாதிரியே வந்துட்டானே. பொண்டாட்டியே அரைகுறையமாக ஆகிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அவளை அந்த மணியாக கோரமணியாக ஆக்கிடுவான். ஆக்கிட்டு வெளியே டீச்சரை மாட்ட வெளியே வாசலில் உட்காந்துருக்காங்க. அப்போ மெதுவாக வரார் ஜான்சரை டீச்சர் என்னை மன்னிச்சிங்க டீச்சர், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஆவேசத்தில் என்னை மன்னிச்சிங்க, இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு கையில் பூவும் கொடுத்து அவங்ககிட்ட மன்னிப்பு. இப்போ மன்னிப்புக்கிட்ட என்ன பிரயோஜனம். அவங்க அப்பா அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. உட்காந்துட்டே அவர் எதையோ இப்போ தான் காட்டுறாங்க. அந்த கதவை திறந்து பார்க்க போகும்போது யாருன்னா அது உள்ளே பார்த்தது அவங்க அப்பங்காரன் தான். உள்ளே இருக்கிறது தான் பையனும் தான் விரும்புகிற பொண்ணோட 2 பேரும் ஒன்றா இருந்தவுடனே அந்த ஷாக்லேயே அவர் என்ன பண்ணுற ஹார்ட் அட்டாக் மாதிரி அதுலேருந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இவன் பையனும் பெரிய பையனாகிட்டான். இவருக்கும் வயசாகி போச்சு நம்ம லுவாங்க்கும். வேறு என்ன பண்ண முடியும், இருந்துக்கிட்டு அப்படி லைஃப் போயிட்டே இருக்கு. அவங்க அம்மாவோடைய ஃபோட்டோ அங்கே இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கான். அதாவது இப்போ முழுமையாக இவங்க அப்பா மாதிரியே மாறிட்டான். எல்லாம் சொத்து கீத்து கணக்கெல்லாம் இவன் கையில் எடுத்துகிட்டு கடைசியில் இவனும் அவங்க அப்பா மாதிரியே ஒரு கெட்ட இடமே வந்துடுறான். அப்போ அவனுடைய 3 எல்லா வயசு சின்ன வயசு, அது சின்ன வயசு, அப்புறம் சின்ன வயசு, இந்த குழந்தை வயசு, இதெல்லாம் காட்டி இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நல்லவனாக வாழணும்னு நினச்சவனை கடைசியில் சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை அனுப்பி அவன் பிறந்தனால அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்த போது அப்பா அவனை வெறுத்து பல பெண்கள் கூடயே தொடர்பு வச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ இந்த பையன் பெருசாக அப்பா என்ன சப்ப செஞ்சாரோ அதே செஞ்ச இவனும் பல பெண்களை அடிமையாக்கி பல பெண்களோடு இருந்து இவனுடைய வாழ்க்கை இதோட போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.